பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டு நாயக்கர், பணியர், குறும்பர், முள்ளு குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பழங்குடியினரின் கலாச்சாரம், உடை, இசை, மொழி உள்ளிட்டவற்றை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு கட்டமாக உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் மாவட்ட ஊராட்சி பழங்குடி மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து பழங்குடியின தலைவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நீலகிரி மாவட்டத்தில் 7 பழங்குடியினர்கள் தொன்மை மாறாமல் வாழ்ந்து வருவதாகவும், தமிழ்நாட்டில் 2000 மலை கிராமங்களில் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு நடந்து சென்று மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கு ஏற்படும் சிக்கன் செல் உள்ளிட்ட நோய்களுக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மகப்பேறு பெண்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், உதகையில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை 45 நாட்களில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளதாகவும், 700 படுக்கைகள் வசதிகள் கொண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பழங்குடியின மக்களுக்கு என 50 படுக்கை வசதிகள் கொண்ட தனிப்பிரிவு உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் நீலகிரி மாவட்டத்திற்கு 470 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்டங்களை அமைச்சர்கள் வழங்கினார். முன்னதாக பழங்குடியின மக்களின் கைவினைப் பொருட்கள், பழங்குடியின மக்கள் சேகரிக்கப்படும் தேன், தோடர் இன மக்களின் கலாச்சார சால்வைகள் உள்ளிட்ட கண்காட்சியினை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, துணை ஆட்சியர் கௌஷிக், முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், பழங்குடியின மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை குறிப்பிட்டுக் கொண்டார். நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள்